அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணொளிப்பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே அகிலன் டிவியில் அகிலத்தில் தொடர்ச்சியான காணொலிகளில் பேசி வருகின்றோம். தற்போது இந்த போர் நிறுத்தத்தின் நிலை எவ்வாறு இருக்கின்றது? அடுத்து நேற்றைய தினம் லெபனானிலிருந்து கிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்குள் நடத்திய பின்னர் இன்றைய தினமும் மிக கடுமையான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நகரங்கள் முழுவதும் நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலிய குடியேற்றங்களை ஒரே நேரத்தில் பல குடியேற்றங்களை இலக்கு வைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஹவுதிகள் மீண்டும் அமெரிக்க படைகளுக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் என்னது இப்படி கண்ணீர் அது விட்டதுலேருந்தே பேசட்டேன். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் பிராந்தியத்தை சூழ இருக்கும் பகுதிகளிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். காசாவில் முன்மொழியப்பட்ட போர் நிறுத்தம் அமெரிக்கா முன்மொழிந்த விடயங்கள் இவை 3 கட்டங்களாக முன்வைத்திருந்தார்கள். அந்த 3 கட்டங்களை நாங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம். இதற்கு முன்னே அகிலம் டிவி காணொலியிலும் அது தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தற்பொழுது ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கத்தார், எகிப்து மற்றும் பல்வேறுபட்ட சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் எங்களுடைய போர் நிறுத்த முன்மொழிவை வரவேற்றிருக்கின்றார்கள். பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகள் போர் நிறுத்த முன்மொழிவை வரவேற்றிருக்கின்றார்கள். கனடா அதிபர் நேரடியாக இதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார் என்று தங்களுடைய ஒரு போர் நிறுத்த முன்மொழிவு தொடர்பாக ஒரு பரந்த செய்தியை அமெரிக்க வெள்ளை மாளிகை தற்போது வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா சொல்லும் விடயத்தை பார்க்கின்ற பொழுது இவர்கள் அனைவரையும் முட்டாளாக நினைத்து கொண்டிருக்கின்றார்களா அல்லது முட்டாள் போல நடிக்கின்றார்களா என்று தெரியவில்லை. இந்த போர் நிறுத்த முன்மொழிவை ஆரம்பம் முதலே அனைவரும் வரவேற்றுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய 2 தரப்புகள், ஒன்று இஸ்ரேல் அரசு, இரண்டாவது ஹமாஸும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொண்டனவா இல்லையா என்பதுதான் இங்கு கேள்வியோலிய. போர் நிறுத்த முன்மொழிவு அமெரிக்கா சமர்ப்பித்துவிட்டு அதை யார் யாரெல்லாம் வரவேற்கின்றார்கள் என ஒரு பட்டியலிட்டு இதையும் ஒரு அரசியல் பிரச்சாரமாக ஜோ பிடன் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாரா என்பதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் எதிர்வரும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலும் விரைவில் வர இருக்கும் சூழ்நிலையில் இதுவரை இத்தனை ஆயிரம் குழந்தைகள், பெண்கள் கொடூரமாக கொல்லப்படும் பொழுது பாடசாலைகளும் பள்ளிவாசல்களும் மருத்துவமனைகளும் நலன்புரி நிலையங்களும் இடித்து தரைமட்டமாக அங்கிருக்கும் மக்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போதெல்லாம் அமைதியாக இருந்த ஜோ பிடன் தேர்தல் நெருங்கி இருக்கின்றது. அமெரிக்காவிலேயே அமெரிக்க பொதுமக்கள் மத்தியிலும் குறிப்பாக அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறை வாக்காளர்கள், அவர்கள் ஒரு மாணவர் பல்கலைக்கழகத்தில் படித்தால் அவருடைய வீட்டில் ஒரு 4-5 பேர் அவருடைய தந்தை தாய் என்று இருந்தால் ஒரு 5 குறைந்தபட்சம் 3-4 வாக்குகளாவது இருக்கு. அவ்வாறு அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் முழுமைக்கும் இந்த பாலஸ்தீன போராட்டம் தற்பொழுது பரவி இருக்கின்றது. அமெரிக்க ஊடகங்களே தற்பொழுது இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக செய்திகளை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரை இஸ்ரேலை ஆதரித்த அமெரிக்க ஊடகங்கள் கூட மனசாட்சி உள்ளவர்கள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலின் படுகொலைகளை கண்டித்து அமெரிக்க ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று சாரப்பட செய்திகளை தெரிவிக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் திடீர் யுத்த நிறுத்த முன்மொழிவு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறு அரசியலுக்காக இந்த யுத்த நிறுத்த முன்மொழிவை கொண்டு வந்தாலும் கூட பரவாயில்லை, அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கை. இது யுத்த நிறுத்த முன்மொழிவை கொண்டு வந்த உடனேயே அதற்கு பாராட்டு, வரவேற்பு, அமெரிக்கா உடனே காசாவில் நடக்கும் சண்டையை நிறுத்திவிட்டதை போல மேற்குலக நாடுகளின் செய்திகள், பரப்புரைகள் எல்லாம் இவ்வளவு யுத்தத்தின் கொடூரத்திலும் இத்தனை மக்களின் இரத்தத்திலும் கூட அமெரிக்காவும் வெள்ளை மாளிகையும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகின்றது. எனவே யார் யார் இதை வரவேற்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை. ஹமாஸும் இஸ்ரேலும் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா? காசாவில் துப்பாக்கி சத்தங்கள் நின்று விட்டதா? குண்டு வீச்சுக்கள் நின்று விட்டதா? நலன்புரி நிலையங்கள் இருக்கக்கூடிய மக்களின் இடர்கள் நின்று விட்டதா? மீண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு திரும்பி விட்டார்களா என்பதுதான் இங்கு முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக இருக்கின்றது. அதை விடுத்து அமெரிக்காவினுடைய யுத்த நிறுத்த முன்மொழிவையே காசாவில் ஒரு மிகப்பெரிய அமைதியும் காசா மக்களுக்கு ஒரு தனி பாலஸ்தீனம் கிடைத்ததை போல பல ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வேடிக்கையான விடயமாகத்தான் எங்களுக்கு படுகின்றது. அடுத்து ஜபலியா அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் 15 நாட்களுக்குள், அதாவது 15 நாட்கள் தவணைக்குள் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகளை தாக்கி இஸ்ரேலிய இராணுவம் அளித்திருந்தார்கள் என பாலஸ்தீன ரெட் கிராஸ் குற்றச்சாட்டி இருந்தார்கள். இன்றைய தினம் அளிக்கப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை இடிபாடுகளுக்கு இடையில் நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் என PRCS பாலஸ்தீன
செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கின்றார்கள். அவசரமான ஒரு நோயாளிகள், குண்டடிப்பட்டவர்கள், காயமடைந்தவர்கள், இயலாதவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளை கூட குறிவைத்து இந்த இராணுவம் தாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதைவிட போர்க்குற்றம் என்னவாக இருக்கும் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நேற்றைய தினம் ஏற்கனவே ஒரு பெருந்தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியிருந்தார்கள். ஸ்டேலுடைய ரெடார் நிலையங்களை தகர்ப்பு, அதை விரிவாக சொல்லியிருந்தோம். இன்றைய தினம் காலையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். ஸ்டேல் என்பது ஒரு புற்றுநோய் கட்டி போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த உடலில் புற்றுநோய் கட்டியை நாங்கள் வெட்டி எடுத்து அகற்றினால்தான் முழுமையான உடலை காப்பாற்ற முடியுமோ, அதை போல இந்த ஸ்டேலை உலக வரைபடத்தில் இருந்து நாங்கள் எடுத்தால் மட்டுமே இந்த உலகத்தில் அமைதி ஏற்படுத்த முடியும் என்று ஒரு விடயத்தை அவர் தன்னுடைய பேச்சின் போது குறிப்பிட்டிருக்கின்றார். இது அவர் சாதாரணமாக கூறியிருந்தாலும் கூட இன்று நடைபெறக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது புற்றுநோய் கட்டியை அகற்றப்பட வேண்டும் என்று அவர் கூறியதனுடைய அர்த்தம் அனைவருக்கும் புரியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் இத்தனை நாடுகள், நூற்றுக்கணக்கான நாடுகள், லட்சக்கணக்கான மக்கள் உணர்வுகளை மதிக்காமல் இந்த கொடூர போரை நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். அனைத்து யுத்த தர்மங்களையும் மீறி என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து பாலஸ்தீன ஆதரவு போராட்டக்காரர்களுக்கு பல்கலைக்கழக டிப்ளோமாக்களை ரத்து செய்த சிகாகோ பல்கலைக்கழக நிர்வாகத்தினுடைய நடவடிக்கையை கண்டித்து அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் வழிநடப்பு செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விடயம் வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் எங்களுடைய சகோதரர்களை, பாலஸ்தீன மக்களுக்காக அங்கு நடைபெறும் இனப்படுகொலையில் இருந்தவர்களை பாதுகாப்பதற்காக போராடிய மாணவர்களின் கல்வியை இடைநிறுத்தியதை கண்டித்து ஒட்டுமொத்த சிகாகோ பல்கலைக்கழக மாணவர்களும் வெளிநடப்பு செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களை பகிஷ்கரித்திருக்கின்றார்கள். தங்களுடைய விரிவுரைகளை பகிஷ்கரிப்பு செய்திருக்கின்றார்கள். அங்கு மக்கள் இறந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தோழர்களை தனிமைப்படுத்திவிட்டு எங்களுக்கு மட்டும் விரிவுரைகளை நடத்துவதோ பட்டங்களை அளிப்பதோ எங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல என்று அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு உதவக்கூடிய அமெரிக்காவிலும் இவ்வளவு மனிதநேயமும் ஒரு கொள்கை பற்றுமுள்ள மாணவர்கள், இளந்தலைமுறை இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுக்களை தெரிவித்தே ஆக வேண்டும். அந்த சிகாகோ பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். ஏனெனில் அமெரிக்காவில் ஸ்டேலுக்கு ஒரு ஆதரவான ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு எடுத்த நாட்டிலும் அரசை எதிர்த்து, அங்குள்ள ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து, பல்கலைக்கழக நிர்வாகங்களை எதிர்த்து பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாகவே அந்த மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து ஜபாலியா பகுதியில் அண்மைய சில நாட்களுக்கு முன்பாக ஸ்டேலிய இராணுவத்தினரை உயிருடன் அல்கசாம் படைப்பிரிவு பிடித்து சென்றிருந்தார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருந்தது. நாங்களும் வெளியிட்டிருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் கேலண்டர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் கமாஸினுடைய பிடியில் மீண்டும் ஸ்டேலினுடைய இராணுவத்தினர் சிக்கி இருக்கின்றார்கள், உயிருடன் பிடிக்கப்பட்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் செய்தி. இது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்களுடைய இராணுவத்தினர் யாருமே கமாஸினால் பிடித்து செல்லப்படவில்லை. ஜபாலியாவில் ஏற்பட்ட மோதலில் ஹமாஸுக்கே பெரிய இழப்பு ஏற்பட்டது. இவர்களை இதை மூடி மறைக்கவே தங்கள் இராணுவத்தினரை உயிருடன் பிடித்து சென்றதாக பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்று ஊடகத்துக்கு முன்னால் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அல்கசாம் படைப்பிரிவு ஸ்டேலிய இராணுவ வீரர்களை கைது செய்து அல்லது அவர்களை இராணுவ வீரரை கைது செய்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை வீடியோ பதிவாக வெளியிட்டு ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார்கள். இந்த வீடியோ பதிவை நாங்கள் வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. யூடியூப் விதிமுறைகளின்படி எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அதை பார்வையிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இன்றைய நாளில் லெபனானிலிருந்து ஒரு மிகப்பெரிய ராக்கெட் தாக்குதலும் ட்ரோன் தாக்குதல்களும் இஸ்ரேலுக்குள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எவ்வாறு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் காசாவுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஆக்கிரமித்து அடாத்தாக அந்த மக்களை துரத்தி அடித்துவிட்டு கெப்பற்றி குடியிருப்புகளை அமைத்திருக்கின்றார்கள். அதே போல லெபனான் எல்லையிலும் பல சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அடாத்தாக அட்டூழியமாக ஆக்கிரமித்து அங்கிருக்கிறவர்களை அடித்து விரட்டி லெபனானியர்களை இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் பலர் அங்கு வீடுகளை கட்டி குடியேற்றங்களை நிறுவி குடியிருப்புகளில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது லெபனான் எல்லையில் இருந்தாலும் இது லெபனானுக்கு உரிய பகுதிகளானவை தற்போது இஸ்ரேலிய குடியிருப்புகளாக இருக்கின்றன. இந்த குடியேற்றங்களை இலக்கு வைத்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்று நடைபெற்றிருக்கின்றது.
ஏவுகணைகள் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தி இருக்கின்றார்கள். ஆளில்லா விமானங்கள் சரமாரியாக ஏவப்பட்டு உள்ளே வீழ்ந்து வெடித்ததில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அவசரமாக அந்த பகுதிகளை விட்டு வேறு இடங்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே வடக்கு இஸ்ரேலுக்குள் இருந்து லட்சக்கணக்கானவர்கள் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் வெளியேறி சென்று விட்டார்கள். இருந்த ஒரு சிலரும் இந்த தாக்குதலின் பின்னர் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. எவர் இந்த லெபனானிய மக்களின் குடியேற்றங்களை, லெபனானியர்களின் தாயக பிரதேசத்தை அடாத்தாக ஆக்கிரமித்து அங்கு பலவந்தமாக குடியேற்றங்களை நிறுவி அவர்களுடைய மண்ணிலிருந்து அவர்களை விரட்டி அடித்து குடியேறினார்களோ அந்த மக்கள் இன்று ஹிஸ்புல்லாவின் ஏவுகணைகளுக்கும் ராக்கெட்டுகளுக்கும் அஞ்சி தங்களுடைய குடியிருப்புகளை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. பாலஸ்தீனர்களை துரத்தி அடித்துவிட்டு, லெபனானியர்களை துரத்தி அடித்துவிட்டு அவர்களின் மண்ணை பிடித்தவர்கள் இன்று அந்த மண்ணிலிருந்து விரட்டியடிக்கப்படுகின்றார்கள். காலம் எவ்வளவு வேகமாக பாடத்தை கற்பிக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதையடுத்து லெபனானில் ஆம்புலன்ஸ் வண்டிகளும் தீயணைப்பு வண்டிகளும் அங்கு இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் அவசரமாக எல்லைக்கு சென்று வரக்கூடிய இராணுவ வாகன காட்சிகளும் கூட வெளியாக இருப்பதாக இஸ்ரேல் ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து முக்கியமாக ஹிஸ்புல்லா எல்லையிலிருந்து படைகளை உள்நோக்கி நகர்த்தி இருப்பதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் எல்லையிலிருந்து சற்று உள்ளாக, இஸ்ரேல் எல்லையை விட்டு தூரமாக நகர்த்தி இருப்பதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. இது அவர்களுடைய சிறப்பு ரத்வான் படையணிகளை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சொல்லப்படும் ஒரு சூழ்நிலையில் ஏவுகணை தாக்குதல்களையும் ராக்கெட் தாக்குதல்களையும் குறைத்து இன்றைய தினம் ட்ரோன் தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இது தாக்குதல் தந்திரோபாயத்தை ஹிஸ்புல்லா மாற்றி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலிய ட்ரேடர்களால் இலகுவில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விடயமும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. இதுவரை பயன்படுத்தாத புதிய ட்ரோன்களை ஹிஸ்புல்லா பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது ஹிஸ்புல்லாவின் உடைய தயாரிப்பா அல்லது ஈரானிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு அனுப்பப்பட்டதா என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இருந்தபோதிலும் ரேடாரில் பெரிய அளவில் கண்டுபிடிக்க முடியாத இந்த ஆளில்லா ட்ரோன்கள் இன்றும் வீழ்ந்து வெடித்தவுடன் தான் பல பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதே இஸ்ரேல் உணர்ந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பல ஹிஸ்புல்லாவின் ட்ரோன்கள் இஸ்ரேலுக்குள் தரையிறங்கி வெடித்து சிதறி இருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து கவுதிகள் 24 மணி நேரத்தில் இரண்டாவது தடவையாக அமெரிக்காவின் விமான தாங்கி போர்க்கப்பல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்தான செய்திகள் வெளியாகவில்லை. நேற்று முன்தினம் ஏமனுக்குள் இருக்கக்கூடிய சனா மற்றும் ஏமனுடைய துறைமுக நகரங்களை இலக்கு வைத்து அமெரிக்க பிரிட்டிஷ் படைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வான் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதில் கவுதி படையை சேர்ந்தவர்களும் ஏமனை சேர்ந்த அப்பாவி குடிமக்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதற்கு பதிலடியாகவே 24 மணி நேரத்தில் இரண்டாவது தடவையாகவும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கவுதிகள் நடத்தி இருக்கின்றார்கள் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே ஒருபுறம் ஹிஸ்புல்லா கவுதிகள் தாக்குதலை அதிகரித்திருக்கின்றார்கள். ரஃபாவிலும் இவர்கள் எதிர்பார்த்தவாறு ஒரு பெரிய இராணுவ ரீதியிலான செயற்பாடுகளை நகர்த்த முடியவில்லை. மிக கடுமையான எதிர்ப்பு அங்கே காணப்படுகின்றது. ஒரு 4-5 லட்சம் மக்கள் ராஃபாவை விட்டு வெளியேறினாலும் 10 லட்சம் மக்கள் அங்கு கமாஸ் படைப்பிரிவினருடைய அங்கேயே தங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தான் அமெரிக்கா ஒரு போர் நிறுத்த வரைவை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதன் பின்னணி என்ன? இது உண்மையில் காசா மக்களை அமைதிப்படுத்துவதற்கான, சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான போர் நிறுத்தமா, அல்லது அமெரிக்கா இஸ்ரேலின் இராணுவ ரீதியில் ஏற்பட்ட தொய்வை சமாளிக்கும் வரை ஒரு கால இடைவெளியை பெற்றுக்கொள்வதற்கான நாடகமா என்பதை விரைவில் அறிந்து கொள்ள முடியும். இவைதான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.